இதெல்லாம் தவிர்த்துருங்க. இது மன உளைச்சல கொடுத்துரும். இது நல்லதே இல்ல அப்படின்னா, எந்த படங்கள்லாம் வைக்கக்கூடாது? உங்களுக்கு ஆத்மாத்மாவும் உங்களுக்கு இருக்கும், உண்மையாவும் இருக்கும். ஒரு என்ன சொல்றது, மனுஷன் மாரி அது துரோகமும் செய்யாது. நம்பிக்கை துரோகம். வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு என்ன சொல்றது, தரித்திரன்றது கூட்டாது. நல்லா எல்லாமே உங்கள லைஃப்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது. நம்மளுக்கே மரிஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்னன்னா, படங்கள். இந்த மாதிரியான படங்கள் உங்க வீட்டு வரவேற்பறையில இருக்கவே கூடாது. இதெல்லாம் தவிர்த்துருங்க. இது மன உளைச்சல கொடுத்துரும். இது நல்லதே இல்லை அப்படின்னா, எந்த படங்கள்லாம் வைக்க கூடாது? படம் மீன்ஸ் நீங்கள் ஃபோட்டோஸாக கேட்குறீங்க. ஃபோட்டோஸா? ஆமாம். நம்ம பேருக்கு படம்னா யார் பாலா படம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்க அப்படி தான் கலாய்ப்பாங்க. ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோஸாக இருந்தால் எதெல்லாம் வைக்கலாம், எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்றீங்க. எதெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் மக்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதை கேட்டு வச்சோம், கரெக்டாக ஃபாலோவும் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ எது வைக்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறேன். சில பேர் அது வைக்கிறதில்ல, ஆனால் சில பேர் அது ஒரு ஃபேஷனாகவே வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? முக்கியமானது பார்த்திங்கன்னா, வரவேற்பு வரேன்னா ஹால். நம்ம ஆளுங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். வீட்டோட ஹாலில் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் சரி, மூதேவி வந்தாலும் சரி, இல்லை கடன் கொடுத்தவங்க வந்தாலும் சரி, இல்லை சொந்தக்காரர் வந்தாலும் சரி, இல்லை தெய்வமே நம்மளுக்கு பர்க்கத்துன்னு சொல்லுவோம், லக்ஷ்மி வந்தாலும் சரி, எது வாசல் ஹால் வழியாக தான் வரும். அப்படி வரும்போது எதற்கு எதெல்லாம் வைக்கணும், எது வைக்கக்கூடாதுன்னு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எதுக்கு அமைப்பு பார்த்திங்கன்னா, சாமி படத்தை இதை பார்த்த மாதிரி வைக்கணும், மறைஞ்சவங்களாம் இப்படி பார்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. காரணம் இருக்குது இல்லையா? எல்லாமே சேவர் தான் ஆணிச்சு மாட்ட வேண்டியது. அப்படி கிடையாது. சாமி இப்படி பார்த்த மாதிரி தான் இருக்கணும். மறைஞ்ச உறவு மனுஷனாக மறைஞ்சிருந்தோம், இப்படி தான் வைக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வாஸ்து இருக்குது, திசை இருக்குது அப்படின்னு இருக்கும்போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக மாறும்போது என்ன பண்ணினா, மெயினாக இந்த பெட்ஸு, இந்த டாகு, முக்கியமாக பார்த்திங்கன்னா டாகை வளர்க்குறது ஒரு விதம். நானே வளர்க்கலானே சொல்லியிருக்கேன். நான் இஸ்லாத்தால் தான் நான் வளர்க்குறதில்ல, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பொதுவாக. இப்போ இஸ்தோர் தவிர்த்து கிறிஸ்தவத்துலேயும் சரி, ஹிந்துஸ்லையும் சரி வளர்க்கலாமான்னு கேட்டால் ஜீவராசியில் வளர்க்கலாம். உங்களை அதுக்கு ஆத்மாத்மாவும் உங்களுக்கு இருக்கும், உண்மையாகவும் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, மனுஷன் மாதிரி அது துரோகமும் செய்யாது, நம்பிக்கை துரோகமும் செய்யாது. அந்த மாதிரி ஜீவராசி தானே. ஆனால் அதுவே நீங்கள் படமாக மாட்டலாமான்னு கேட்டால் மாட்டக்கூடாது. ஜீவராசிகளோட ஜீவராசி முக்கியமாக டாகுன்றது, நாகின்ற விஷயத்தை முக்கியமாக மாட்டவே கூடாது. வளர்க்குறது விதம் வேறு. அதுக்காக தான் அது தனியாக ரூமு, தனியாக ஒரு இடம், அது வேறு. புரியுது? ஆனால் ஃபோட்டோன்றது படம்னு வந்தது நம்மளுக்கு எது வந்தாலுமே அதை தான் முகத்தில் முழிக்கிற மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? அது வைக்கக்கூடாது. அதிலே பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ட்ரெண்டிங்காக டைனோசர் ஃபோட்டோ வச்சோம் இதெல்லாம் வைக்க ஆரம்பி. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், டைனோசர் மாதிரி ஃபோட்டோ வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. மற்ற ஜீவராசி மாதிரி நிறைய உறுப்பு மாதிரி, பாம்பு படம் எடுக்கிற மாதிரி கேட்டால் அது நேச்சுரல்ஸ் இருக்குது, ஏதோ ஃபோட்டோ ஆர்டிஸ்ட் இருக்குது, ஏதோ சொல்லுதுன்றான். என்னத்தை சொல்லு, எனக்கு எதுவும் சொல்லு, நான் பார்த்து என்னடா சொல்லுதுன்னு, அது எதுவுமே சொல்லலையேடா அப்படின்றான். இல்லை போய் அது சொல்லுமேன்றான். சொல்கிறத கிட்ட போட தான் போடும், அது உயிர் இருந்தால். அந்த மாதிரி சீரியஸாகவே நான் நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி பாம்பு போட்ட உருவத்தை சிலையாகவும் வைக்கக்கூடாது, ஃபோட்டோவும் வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஜீவராசின்றது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளின்றது வைக்கலாம், ஏன படம்ன்றது வைக்கலாம், 7 குதிரை 5 குதிரை மாதிரி போட்டுருக்கீங்களா, இது எல்லாமே வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சவாரி செய்கிறோம். தெய்வங்களே பார்த்திங்கன்னா இதெல்லாம் சவாரியாக பயன்படுத்துகிற சில பொருளுங்க இருக்குது. அது நம்ம வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, தரித்திரன்றது கூட்டாது, நல்லாயிருக்கும். ஆனால் இதை தவிர்த்து சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கோஸ்ட்டு, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இருட்டு அறையில் ஒரு பேய் தெரிகிற மாதிரி, 2 கண்ணு தெரிகிற மாதிரி, சொல்கிறது ஒரு கண்ணு உள்ள வெளியிலேருந்து வர மாதிரி இருக்குது. இதெல்லாமே இப்போ ட்ரெண்டிங்காக 3Dலாம் போட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் வைக்கலாமா வைக்கக்கூடாது, தயவு செஞ்சு வைக்காதீங்க. இது எல்லாமே உங்களை லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கே தெரியாது. ஆனால் எங்கேயோ தப்பு நடக்குது, ஏதோ ஒன்று முழிக்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோன்னு தோணும். ஆனால் அந்த தப்பு செய்யாதீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே சாமி படத்தை பார்க்குறது வேறு, பச்சும் பசியாக பார்க்குறது வேறு. புரியுதுங்களா? நம்ம உள்ளங்கை, நாளாக உள்ளங்கை தான் பார்ப்பேன். இன்றைக்கி வரையும் 95லேருந்து அதான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் அதான் பார்த்துட்ருக்கேன். அல்லா புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். அந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த மாதிரி படங்கள், இந்த ஜீவராசி படங்கள் தயவு செஞ்சு முதல்ல கட் பண்ணுங்கள். வைக்கலான்னு சொல்ல பார்த்திங்கன்னா 4 தான் இருக்கும். ஒன்று யானை, ஒன்று குதிரை. புரியுதுங்களா? 2வது கிளி வைக்கலாம்.
இந்த மாதிரி ஜீவராசி வைக்கலாம். இது தவிர்த்து இந்த டாகு, பேய் படம் போட்டுறது, இந்த முள் செடி மாதிரி இருக்குது, ஃபாரஸ்ட்டு வைக்கிறது மாதிரி வைக்கிறது, பூச்செடி வைங்க, ஃப்ளவர் செடி மாதிரி நல்லா அழகான பூக்கள் இருக்குது, ஃபாரினில் எவ்வளோ பூ இருக்குது, அந்த மாதிரிலாம் வைக்கலாம். இந்த ஃபாரஸ்ட் வைக்கிறேன், அது செய்கிறேன், இதெல்லாம் தயவு செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சாமி படத்தை எந்த வாஸ்து பிரகாரம் வைக்கணுமோ அதை வைங்க. முதல்ல வீட்டில் சாமி படத்தை மூடி வைங்க. வெளியால் வந்து சாமி படத்தை பார்க்கணுமான்னு கேட்டால் முதல்ல பார்க்கவே கூடாது. இதுதான் உண்மை. இப்போ உங்கள் லாக்கரை நீங்கள் அவனை கூப்பிட்டு காட்டுவீங்களா? மாட்டோம். உங்களோட பெட்ரூம் அவனை கூப்பிட்டு காட்டுவீங்களா? காட்ட மாட்டோம். அப்போ உன் சாமி படத்தை மட்டும், உன் சாமி ரூமை மட்டும் அவனை கூப்பிட்டு காட்டுற? அது உன்னோட அறை. உனக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே அங்கேருந்து உனக்கு கிடைக்கிது. அப்போ அதை உணர்த்துமே காமிச்சேன்னா இருக்கிறதும் பேக் ஆகிடும். சீரியஸாமா? அதுக்காக தான் அது ரூம் போடுறது, தாப்பால் போடுறது, ஸ்க்ரீன் போடுறது, மறைச்சி வைக்கிறது. ஒரு பொண்ணு தீட்டாக இருக்கும், தீட்டு படக்கூடாது, போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது தான் இதெல்லாமே பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் வெளியாலும் வந்து நம்ம சாமி படத்தை ஒரு பூஜாரிக்குள்ளே அந்நியரால் வெளியால் வரலாமான்னு கேட்டால் வரவே கூடாது. நான் சொல்கிறேன், இதெல்லாமே அவங்க கொஞ்சம் 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 மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு நடக்க போகிற விபத்துகள், பிரச்சனைகள், தோல்விகள், புரியுதுங்களா, அவங்களாம் லைஃப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துட்டுருக்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் சரி, பிஸ்னஸ் இதெல்லாமே அவங்கள கொஞ்சம் சேவ் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு நடக்க போகிற விபத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற தப்புங்க தான். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்ற ஏன் ஆகுது? ஒன்று நம்ம ஏடாகுணமாக ஓட்டின்னு போயிருப்போம், இல்லை எதிர்க்காரவும் ஏடாகுணமாக ஓட்டின்னு வந்திருப்பான். அப்போ இது தப்பு பண்ணுறதாலும் தப்பு நடக்குது. அந்த தப்பு தான் இது எல்லாமே. அதனால் இந்த 5 படம்ன்றது வேலை பர்டிகுலராக நான் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி ஜீவராசி படத்தை மாட்டாதீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, நான் ஒரு வயசில் 1 மாதத்தில் 10 நாள் குட்டி வாங்கினேன், 8 வருஷம் வளர்த்தேன், என் பையன் மாதிரி, என் தம்பி மாதிரி, என் புள்ள மாதிரின்னு சொல்லிட்டு டாகை வளர்க்குறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் அது வளர்ந்துச்சா, மறைஞ்சிருச்சா, அதுக்குன்னு ஒரு சுடுகாட்டில் இடத்த வாங்கணுமா? காசு கொடுத்து கூட வாங்கு. உன் வசதி இருந்தால் கல்லறை கூட கட்டிட்டு போ, வேணான்னு இல்லை ஒன்று. ஆனால் அதை படம் பிடிச்சி வச்சுக்கிட்டு டெய்லி நீ உட்காந்து பார்க்குறது பெரும் தப்பு. அதை செய்யாத. போதுங்களா? நான் கேட்டால் மனுஷன் ஃபோட்டோவே வைக்க வேணான்னுவேன். என்ன கேட்டால் அப்படின்னும் போது மறைஞ்சிச்சா, ஆயுஸ் முடிஞ்சிடுச்சுப்பா. இப்போ நீ ஃபோட்டோ வச்சதில் வரப்போதா? வராது. ஸோ அது முடிஞ்சிச்சு, அதை விட்டுடுங்க. அடுத்த வேலை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வசதி இருந்தால் இன்னொரு டாக் வாங்கி வளங்க. இல்லை அந்த பணம் பக்கம் வரலையா, விட்டுடுங்க. எது அதே யோசிச்சுட்ருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா விபத்துலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம், பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க பாய். என்னென்ன மாதிரியான படங்களை வீட்டில் மாட்டி வைக்க வேண்டாம், குறிப்பாக ஹாலில் அப்படின்ற டாபிக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு பதிலாக இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.